என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல. நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். எது? அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல? ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல. இது பறந்துகிட்டு இருந்தேன். கருப்பு சாரியில மட்டும் இல்ல, இந்த வாடமல்லி சேலையிலும் ரொம்ப அழகா இருக்கு. வாடாமல்லியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. சிவனை கல்லுன்னு சொல்றியா? யார் நீ? இன்று முதல் உலகமெங்கும் விஷ்ணு மஞ்சி நடிப்பில் கண்ணப்பா வெற்றி நடை போடுகிறது. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சாய் விசித்ரா. எப்படி இந்த அனுஷ்காவோட அந்த படத்துல பண்ணி? சார் ஐயோ சார், அனுஷ்கா வட்டம் ஒரு சரியான கோல்டன் ஹார்ட் சார். அவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சன் நான் மீட் பண்ணதில்லை. ரொம்ப டவுன் டு இவ்வளோ வருஷமா இருக்காங்க, மச் சீனியர், இவ்வளோ வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஒரு அவங்க அவங்க சொல்கிற விஷயம், டைரக்டர் சொல்கிற விஷயம்லாம் பட்டு பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு அழகாக பண்ணிடுறாங்க. பட் டவுன் டு அர்த்னா டவுன் டு அர்த், ஒண்டர்ஃபுல் பர்சன். சும்மா கேள்விப்படுறதெல்லாம் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும் அப்பா எப்படின்னு, அந்த மாதிரி தான் சார் அவங்க. ரொம்ப டவுன் டு அர்த், ரொம்ப நல்லவங்க, ஒண்டர்ஃபுல் டு ஒர்க் வித். இவங்க வந்து இப்போ அந்த பாகுபலிக்கு அப்புறம் அந்த 3 ஆர்டிஸ்ட்டுமே, பிரபாஸ் சாராக இருக்கட்டும், ராணாவாக இருக்கட்டும், இவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஒரு ஒரு ஹைட் ஆஃப் ஸ்டார்டம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாருமே ரொம்ப சிம்பிள் சார். அண்ட் இவங்க ஒண்டர்ஃபுல் டு ஒர்க் வித். நீங்கள் சில படங்களுடைய கதையை கேட்டு படத்தை ஒத்துட்டு இருப்பீங்க. படமாக முடிஞ்சு பார்க்கும்போது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரும். ஒரு சில படங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாக திரையில் இருக்கும். எனக்கு வந்து கும்கி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். அவர் வந்து சொன்ன விஷயங்கள், எடுத்த விஷயங்கள், நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன் பொதுவாகவே. முதல்லேருந்து கும்கி டைம்லேருந்தே மானிட்டர் பார்க்க மாட்டேன். எனக்கு என்னென்னா எல்லாமே வந்து டப்பிங்கில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஏன் மானிட்டர் பார்க்கறது இல்லை? ஏன் கான்ஷியஸ்னஸ் சார். ஒரு மாதிரி நம்ம பண்ணுறது வந்து அது ஜட்ஜ் பண்ணி நம்ம ஓவர் கரெக்ஷன் எதாவது பண்ணிடுவோங்கிற ஒரு பயம் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்து டைரக்டர் இருக்காரு, அவரோட வேலை அது அவர் பார்க்கட்டும். நீ உன்னால் அதை எடுத்துகிட்டு வர முடியும்னா நீ எடுத்துகிட்டு வர போகிற, அதுக்கு மேலேயும் அவருக்கு வேணும்னா அவர் சொல்ல போகிறாரு. நீ எதுக்கு போய் மானிட்டர் பார்க்குற, உனக்கு எதுக்கு தேவை அப்படிங்கிறது தான். அண்ட் இன்னொரு விஷயம், அப்பா தாத்தாலாம் அதெல்லாம் அந்த டைமில் இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்களாம் பார்க்காம தானே பண்ணாங்க, ஏன் நீன்னு பார்க்காம பண்ண அப்படின்னு. ஸோ முதல்லேருந்தே அது பார்க்கல சார் நான். பட் பிரமிப்பாக இருந்துச்சு, ஏன்னா இமானோட மியூசிக் வந்து எலிவேட் பண்ணிச்சு சார். எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண போது நான் வந்து பெரும்பாலும் எடிட்டிங்க்கு போய் உட்காந்து ஷார்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவேன். அதுதான் மேக்ஸிமம். நான் இந்த மியூசிக்குள்ளார போனதே இல்லை. அப்போ வந்து யுவன் பண்ணார் மியூசிக், ஹிட் ஆல்பம் சார், சர்வம். ஸோ எனக்கு இந்த மியூசிக் எப்படி இருக்குங்கிறது வந்து எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். மியூசிக் வந்து எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு முக்கியங்கிறது, நம்ம நடிகராக போய் ஒரு படம் பண்ணிட்டு டப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம். போய் பார்க்கும்போது அது எலிவேட் ஆகுது இல்லை, அது கும்கி எலிவேட் ஆனது தான் சார் ஃபஸ்ட் டைம் எனக்கு. இப்படி இருக்குது, லைக் இதுதான் ஸ்க்ரீனு, ஆனால் பார்க்கும்போது இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து கும்கியில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து மியூசிக், அதுவும் இந்தியன் சினிமா, தமிழ் சினிமாவில் எவ்வளோ முக்கியம். எஸ், மேஜர் பார்ட் சார். அப்படிப்பட்ட மியூசிக் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த படத்துக்கெல்லாம் முக்கியமாக இருந்துச்சோ அது எல்லாமே எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கு. எனக்கு இப்போ ஒரு ஆக்ஷன் படமாக இருந்துச்சுன்னா கூட மியூசிக் வந்து டெம்போவில் ஹெல்ப் பண்ணும் சார். எனக்கு கும்கியில் இருந்துச்சு. அடுத்தது அரிமா நம்பின்னு ஒரு படம் சார். அரிமா நம்பியில் ஃபுல் ஆரம்பித்து ஒரு 15வது நிமிஷத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிற கேரக்டரு ஓடிக்கிட்டே இருப்பான். கிளாஸ் மேக்கிங். ஆமாம். ஸோ மேக்கிங்லேயும் அது வந்து அந்த டைமில் சிவமணி சார் தான் மியூசிக் கம்போசராக இருக்குது. அது அவர் அந்த ட்ரம்ஸ், பீட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ நான் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கதை ரொம்ப சிம்பிள், எடுத்தது கஷ்டப்பட்டு எடுத்தோம். பட் அது பார்க்கும்போது இப்படி இருக்குது, எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஆனந்த் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு இது ரொம்ப சிம்பிளான கதை ஆனந்த், இது நீங்கள் எப்படி எடுக்கிறதுல தான் இருக்குது. ஆமாம். பட் அவர் ஒரு நல்ல ஸ்கூல், முருகதாஸ் சார் ஸ்கூல்லேருந்து வராரு. அண்ட் அவரோட டேலண்ட் பயங்கரமான டேலண்ட் சார்.
ஸோ அது பிரமிப்பாக இருந்துச்சு சார். எனக்கு இந்த மாதிரி இந்த இமீடியட்டாக சொல்லணும்னு அந்த 2 படம் பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் டானாக்காரன், அந்த பரேடு இதெல்லாம் வந்து சுத்தமாக மானிட்டரே எங்கே வச்சாங்கன்னு தெரியாது சார் அந்த டைம்லாம். ஏன்னா அப்படியே கண்லேருந்து தண்ணியாக கொட்டும். அந்த சூடுலாம் ரொம்ப கஷ்டமான சூடு நாங்கள் பட்டது. அது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, இது நாங்கள் தேட்டருக்காக தான் சார் பண்ணோம் அந்த படத்தை. அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. இந்த கோவிட் வந்து எல்லாத்தையும் சொதப்பி விட்டுருச்சு. அது பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கும் நான் ப்ரொடியூசர்கிட்ட கேட்குறது என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு வீக்கெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுங்கள், ஆடியன்ஸ் நிச்சயம் வந்து பார்ப்பாங்க, அதை ஆதரிப்பாங்க அப்படின்னு. அது பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா வீட்டிலேயே ஹோம் தியேட்டரில் போட்டு பார்த்தேன். சரி தேட்டர்லாம் வரல, அட்லீஸ்ட் இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது பிரமிப்பு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மியூசிக் ஹெல்ப் ஆகுதோ அது எல்லாமே பெருசாக இருந்துருக்கு சார் எனக்கு. உங்களுக்கு பர்சனலாக எந்த மாதிரியான படங்கள் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஆக்ஷன் தான் சார் பெரும்பாலும் பிடிக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். டெடிகேட் பண்ணுறதே ஆக்ஷன் சார் தாத்தாக்கு தான். ஏன்னா சின்ன வயசில் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 2 வாட்டி நாங்கள் லேட்டாக எழுந்திரிச்சு போனோம். அப்போ காலையில் தாத்தா நடப்பாங்க. நடக்கும்போது எங்கள் ரூமை தாண்டி தான் நடப்பாங்க. லேட்டாக போனதை பார்த்துட்டு, டேய் சோம்பேறி பசங்களாம் சொல்லி திட்டி விட்டு, அவங்களோட ஸ்டண்ட் மாஸ்டர் வெங்கடேசன் மாஸ்டர் இருப்பார். அவரை வந்து என்ன சொன்னாங்க, நீ உனக்கு சிலம்பம் சொல்லித்தா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 6லேருந்து 7 மணி வரைக்கும் சிலம்பம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் சிலம்பம் கற்றுக்கிட்டேன் சார். ஸோ ஒரு 2 இயர்ஸ் இந்த வீடு கட்டி கும்பிட்றதெல்லாம் எல்லாம் பக்காவாக பழகியாச்சு. பழகி ஒரு நாள் வந்து தாத்தா வரல, நடக்கிறதுக்கு வரல. நாங்கள் படுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். மேலே தாத்தாவோட ரூமுக்கு வெளியில் தான் அந்த மொட்டை மாடியில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக என்னோட டேர்ன் வந்துச்சு. நான் ஃபுல்லாக அது 4 வீடும் சுற்றி ஒரு ஃபுல் இது ஆமாம், வீடு கட்டுறதுலேயே வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஒன்று. அது ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 minutes போகும். தலை சுற்றிடும். ஃபுல்லுதையும் சுற்றி ஸ்டெடியாக வந்து வணக்கம் போட்டேன். போட்டால் அப்படியே கைத்தட்டு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா ஜன்னல்லேருந்து பார்த்துட்ருக்காங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட்டு அப்ரிசியேஷன் ஒரு ஸ்டண்ட்டாக பண்ண ஒரு விஷயம். அதனால தான் ஸ்டண்ட் உள்ள போய் இறங்கினாலும் தெரியல. பட் ஸ்டண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் சார். தாத்தா நடித்த படங்களில் ரொம்ப பிடிச்ச படம் தெய்வ மகன் சார். இப்போ கூட பார்த்தா நீங்கள் ஸ்க்ரீன் பிளேவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பயங்கர ஸ்பீடாக இருக்கும் சார் படம். அது வந்து நீங்கள் ஒவ்வொரு தாத்தாவோட கேரக்டரும் இருக்கணும் சரி, இல்லை மேடம் பண்ண கேரக்டர்ஸாக இருக்கணும், அதெல்லாம் நம்ம ரசிக்கிறதால ஸ்பீடாக போதா இல்லை படமாகவே ஸ்பீடானே எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல. பட் ஸ்பீடாக போகும், பயங்கர கிளாஸியாக இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும் சார். இந்த கடைசியில் அந்த ஒரு பிளாக் ட்ரென்ச் கோட்லாம் போட்டு வருவாங்க ஸ்டண்ட் எல்லாம், அதெல்லாம் வந்து ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பட் நீங்கள் அது ஒரு ஈஸியாக சொல்கிறது அது ஒன்று. ஆனால் 350 படங்கள் மேலே இருக்குது. அதுலேருந்து வந்து நிறைய படங்கள் இருக்குது சார். அதில் நம்ம திலவனம் மோகனாபால் சொல்லலாம், பலே பாண்டியா சொல்லலாம், நிறைய படங்கள் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா தெய்வம். மணிரத்னத்தோட நீங்கள் பணியாற்றிய படங்களில் முக்கியமான படம் பானம் கொட்டல். அதில் சார் அவர் வந்து ஃபுல் ரைட்டிங் சார் அவர். ஸோ அதனால் அதை பற்றி அவர்கிட்ட பேசினேன். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு அவரோட கோ டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணார். எனக்கு இன்னும் ஜாஸ்தி பொன்னியின் செல்வனில் பொன்னியின் செல்வனில் இப்போது நான் ரொம்ப அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சது வந்து, ஏன் சார் நீங்கள் தாத்தாவோட ஒர்க் பண்ணல கேட்கணுன்றேன். ஸோ இந்த ஒரு பீச் சீனை வந்து கப்பல்லேருந்து இறங்கி கீழே ஓடி வந்து விழுந்து கத்தி எல்லாம் முடிச்சாச்சு ஷார்ட்டை. அதுக்கப்புறம் சரி லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்படி கூடயே நடந்து வந்தேன். நான் சொன்னேன், சார் ஏன் தான் சார் நீங்கள் தாத்தாவோட ஒர்க் பண்ண? பயம், வேற என்ன பயம்? நான் சொன்னேன், சார் அதே பயம் தான் சார் உங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது இருக்கு. ஏன்னா ஒரு கேமரா நீங்கள் ஸ்டார்ட் சொல்லிட்டுனா ஒரு நிஜமாலுமே ஒரு சிங்கம் மட்டும் இருப்பார் சார் மணி சார். அது ஆஃப் பண்ணிட்டுனா அப்படியே ஒரு பூனையாட்டம் அப்படியே அழகாக வந்து உட்காந்து பேசி எல்லாம் பேசுவார். டக்குன்னு சேஞ்ச் ஆகும் அவரோட டெம்போவே. பட் அப்படி இருந்தால் தான் வேலை நடக்குங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அவரோட செட்னா 150 பேர் இல்லை, ஒரு 500 பேர்கிட்ட இருப்பாங்க. அண்ட் எல்லாத்தையும் கிட்டேருந்து வேலை வாங்கணும்னா அவரோட குரல் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அப்பா சொல்லியிருக்காங்க, மணிலாம் வெரி ஈஸி டு ஒர்க் வித் அப்படின்னு சொன்னாங்க. அது மேபி அவரோட ஏஜாக இருக்கிறதால ஓகே. பட் எங்களுக்கெல்லாம் உதறிடுச்சு. நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்லாம் போகும்போது ரவியும் கார்த்தின் 2 பேரும் இருந்தாங்க. கார்த்தின்னா ஓகே இஸ் ஒர்க் வித் மணி சார் அசிஸ்டன்ட். ஸோ அவர் ஒரு ஜாலியாக இருந்தார். ரவி வந்து இப்படி ரவி என்ன இப்படி உதற அப்படின்னு. இல்லை மச்சான் ரொம்ப பயமாக இருக்குது. நான் சொன்னேன், இல்லை 1 மாதமாக ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்களே, இன்னும் பயமாக இருக்குது. இல்லை ரொம்ப பயம். நான் சொன்னேன், ஒன்றை பார்த்து எனக்கு பயம் வருதுடா, தயவு செஞ்சு நிறுத்து.
பட் ரொம்ப ரொம்ப ஈஸி சார் ஒர்க் வித் அவர். என்னன்னா இப்போ ஒரு நடிகரா நீ என்ன பண்ணுமோ அதை நீ பண்ணணும். அதில் எப்படின்னா நீ எக்ஸல் பண்ணணும். நான் அதுக்காக தானே உனக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், அப்போ நீ அதை தானே பண்ணணும். அது ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாம், அப்படிப்பட்ட பர்சன் சார். ஸோ எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கேயாவது சொதப்பினா தான் திட்டு விழுவது புரிஞ்சிருச்சு. ஸோ அது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார். பட் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் சார். நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். எவ்வளோ டெடிக்கேட்டட். நிஜமே 6 மணினா 4:30 மணிக்கு அவர் அங்கே இருப்பார் சார். இருந்துக்கிட்டு அவர் அங்கே உட்காந்து அப்படியே பார்க்குறாரு, லொக்கேஷன் பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, மைண்ட்லேயே ஓட்டிக்கிறாரு எப்படி எடுக்க போகிற சீனு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு தான் வராரு. அண்ட் ஒன் பர்சன் லாட் ஆஃப் ஃபில்ம் டேர்ம்ஸ் பேசும்போதே நிறைய ஃபில்ம் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாரு. இந்த பிளாக்கிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எங்கே நிற்க வைக்கிறது, எப்படி பண்ணுறது எல்லாமே. அவர் டக்குன்னு பிளாக்கிங்னு சொன்னோன்னா நான் திரும்பி பார்த்து, சார் நான் இப்போ கொஞ்சம் வருஷம் தான் சார் இருக்கேன் இண்டஸ்ட்ரியில், ஆனால் யாருமே இந்த பிளாக்கிங்கிற ஒரு வார்த்தை சொன்னதே இல்லை, நீங்கள் சொன்னதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஹீ ஃபாலோஸ் சினிமா த வே சினிமா ஹேஸ் டு பி டேக்கன். அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வயசுலேயும் சார் நான் ஒரு இடத்துல வந்து முட்டி போட்டு ஒரு சீன் பண்ணுறேன்னா அவர் அப்படியே என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அந்த டயலாக் வரும்போது அவரும் தொப்புன்னு விழுவார். நம்மளுக்கு சார் சார் முட்டியில் எதுவும் நிப்பாட்டெல்லாம் இருக்காது, தொப்புன்னு விழுவார். அவர் இப்படி இருக்காரு. ஐ திங்க் அது ஒரு ஒரு மாதிரி அது உள்ளாரி இந்த ஒரு பேயாட்டம் அதை என்ஜாய் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் சார். அது அமேசிங் சார் அது. அண்ட் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒர்க் பண்ணார்ல சார். எல்லாருமே சீனியர்ஸு, எவ்வளோ பிக் ஆர்டிஸ்ட் எல்லாமே அவரால் மட்டும்தான் அது முடியும்னு நினைக்கிறேன் சார். அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டையும் எப்படி பேசுகிறாருங்கிறது ஒன்று இருக்குது. என்னையும் வந்து விக்ரம் பிரபு சார்ன்னு தான் கூப்பிடுவார். ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு ஏதாவது என்னது ஜோக் பண்ணுறாங்களான்னு ஃபஸ்ட்டு ஒரு நாள் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு. பார்த்தா எல்லாத்தையும் சார் தான் கூப்பிட்றாங்க. சார் மேடம் அந்த ஒரு மரியாதை அந்த லொக்கேஷனில் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் மரியாதை சார். எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தான் வாங்குறாரு. மரியாதை கொடுத்து வாங்குறது அவர். ஸோ தட் வாஸ் மறக்க முடியாத ஒரு விஷயம் சார் அவரோட ஒர்க் பண்ணது. எனக்கு நடிப்பெல்லாம் கூட சொல்லி கொடுக்க மாட்டாராங்க. ஆமாம், கரெக்ஷன் மட்டும்தான் சார். எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் சொல்கிறதே வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ரொம்ப ஈஸி லாங்குவேஜில் சொல்லுவார். அது நம்மளுக்கு புரியும். அதையும் புரிஞ்சுக்கலாம், நீலாம் எதுக்கடா வந்திருக்கேன்னு நம்ம கேட்டுக்கிற அளவுக்கு இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் காஸ்டியூம் ட்ராமா இல்லையா உங்களுக்கு? டிஃப்ரெண்டாக இருந்துச்சு சார். எனக்கு சொன்ன மாதிரி யூஎஸில் பண்ணது தியேட்டர். ஸோ அதுக்காக நான் வந்து அத்தேலோ ட்ராமாவில் வந்து நான் ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ணேன். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours 45 3 hours ப்ளே. அதில் வந்து ப்ரொடக்ஷன் மெயின் ப்ரொடக்ஷனாக இருந்தேன். அதில் ஆல்சோ காஸ்டியூம்லேருந்து செட் பில்ட் பண்ணுறதுலேருந்து லைட்டிங்கு எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ஆக்டிங் கிளாஸில் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே தான் எவ்வளோ வருஷம் கழிச்சு இது வந்து ஒரு நம்மளை மீறின ஒரு ஃபீலிங் சார். அது நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு அது உள்ளார இறங்கிட்டோன்னா அந்த கேரக்டராகவே இருக்கணும், அதாவே தான் நான் எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிற போது இட்ஸ் செப்பரேட் ட்ராவல் சார் மைண்டில். இட்ஸ் ஆக்சுவலி வெரி நைஸ். நீங்கள் யதார்த்தமாக ஒரு படம் எடுக்க போது அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடணும். ஆனால் ஒரு கேரக்டர் பார்த்திபேந்திர பல்லவன் ஒரு கேரக்டர் கொடுக்க போது அவனை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கிரிப்டை பார்த்து படித்து அவர் என்ன சொல்கிறாரோ இல்லை ரைட்டர்ஸ் கூட இருப்பாங்க, ரைட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி லைஃப்க்கு எடுத்துகிட்டு வரோங்கிறது ஒன்று இருக்குல்ல சார். ஃபஸ்ட்டு சீன் பண்ணோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. திஸ் இஸ் நைஸ், யூ மெயின்டைன் திஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ ஓகே, நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டே சார், ஃபஸ்ட்டு ஷாட்டு அப்பாவோட குதிரை ஓட்டிகிட்டு வர்றது. அப்பா குதிரைனா உங்களுக்கு தெரியும், குதிரைனா உயிர். ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முடிச்சாச்சு. அடுத்தது ஷாட் வந்து எல்லாரும் சுற்றி எல்லா ஆர்டிஸ்ட்டும் சுற்றி நான் ஒருத்த மட்டும் டைலாக் பேசிட்டு வந்துட்டுருக்கேன். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். வந்து கேட்டார், என்ன விக்ரம் டைலாக்லாம் ஓகே? அவர் கேட்குற வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு. கேட்டார் பாருங்க, அப்படியே ஆஃப் ஆன சார் கிவ் மீ 2 minutes சார், I'll be there அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். பட் அந்த கேரக்டரை நீங்கள் இறங்கிடணும். அண்ட் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் நிறையா பிடிக்கும். தாத்தாவை பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் வி ஹேவ் ஸோ மச் ஆஃப் டெக்னாலஜி.
அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுறதுக்கு. பட் அந்த மாதிரி படங்கள் இன்னைக்கு யாரும் ஜாஸ்தி எடுக்கிறது இல்லை, ஏன்னா அது பெரிய வேலை. கரெக்ட். பட் அதெல்லாம் எடுத்தாங்கன்னா இன்னைக்கு அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் எடுக்கிறாங்க, நம்ம பெரும்பாலும் அதை எடுக்கலை. பிஎஸ் தான் ஒரு படம் நிச்சயம் அது பண்ணுறாங்கன்ற போது அதில் நிச்சயம் இருக்கணும்னு நம்பி தான் சார் நான் நினச்சேன். அதே மாதிரி ஒரு மணிசரும் என்னை கூப்பிட்டாரு, தான் அமைஞ்சிச்சு. ஸோ அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அது. காஸ்டியூமும் சரி, குதிரை ஏறி வாருக்கு போகிறது சரி, அந்த ஒரு பார்த்திபன் பண்ணவே லிவ் பண்ணது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆர்டிஸ்டாக அது சொல்லிக்கிறது பெருமைப்படுறேன். அப்பா பக்கத்துல இருந்து பார்த்த படப்பிடிப்புன்னா அதுதான் இல்லையா? ஆமாம், இல்லாட்டி நான் ஓடிடுவேன் சார். ஷூட்டிங்லாம் வந்திருக்காங்க, கொம்கி ஷூட்டிங்கு ஒரு 2 ஷூட்டிங் வந்திருக்காங்க. அப்படியா? நான் இறங்கி ஓடிடுவேன், நான் தயவு செஞ்சு வேறு ஏதாச்சும் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு. கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். பட் அந்த அந்த ஒரு டயலாக் வரப்போதும் அப்படியே பார்த்தேன், அங்கேருந்து அப்படியே அப்போ பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்ன பண்ணுறாங்க, சரி இதை பார்க்காத அதெல்லாம் சரி அப்பா தான் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. பட் அவங்களும் நடிக்கிறத பார்த்து அவங்க என்ன நடிக்கிறத பார்க்குறாங்க, ஒரு சரியல் ஃபீலிங் சார். அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவங்க அப்போ டெய்லி பார்க்குறோம், அவர் ஒரு கேரக்டரை மாறுறதுங்கிறது வந்து இருக்குல்ல, அது ஒரு அங்கே பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அது ஆமாம், என்ஜாய் பண்ணேன். நானும் ஃபேன் தான், அப்பாவோட ஃபேன் தான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம். நான் பெரிய ஐஸ்வர்யா ராய் ஃபேன் சார். ஸோ எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சீன் வருதுன்னு தெரிய போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே. பட் அந்த சீனுக்குன்னு வரப்போது அவங்கள இமீடியட்டாக மீட் பண்ணக்கூடாது. கரெக்டாக அவங்க வந்தாங்க. விக்ரம் சாரோட தான் எனக்கு மேக்ஸிமம் ஒர்க் இருந்துச்சு. அவர் அந்த கேரக்டர் வந்து பேசி 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 அதை ஏற்றிக்கிட்டே இருக்காரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன பண்ணார், விக்ரம் பொறுப்பு விமர்சனங்கள் எப்போவாவது காயப்படுத்தியிருக்கா? பண்ணியிருக்கு சார். அது வந்து டார்கெட்டடாக சில விஷயங்கள் பண்ணாங்க. சிவாஜி என்ற ஒரு மாபெரும் நடிகருடைய வீட்டு பிள்ளை அப்படின்றது ப்ளஸ்ஸு சார். தாத்தாவும் ஒரு சிம்பிள் ஹியூமன் தான் சார். அவங்கள டெய்லி பார்க்க வரவங்க நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு லுக்கு கொடுப்பாங்க, ஏன்டா வந்தேங்கிற ஒரு லுக்கு கொடுப்பாங்களா, அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.